எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை வச்சுட்டு ஒரு சூப்பரான அருமையான ஒரு குருமா செய்யலாம். அந்த குருமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த குருமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பிரிஞ்சி இலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம். ஒரு 4 கிராம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு பாருங்கள். ஒரு எண்ணுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 5 இலை அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்கிடுது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். ஏமா நீங்கள் முழுசாக போட்டு தாளிக்கலாம் இல்லைன்னு நிறைய பேர் கேட்கலாம். குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் அந்த தக்காளியை எடுத்து கீழே வைக்க மாட்டாங்க, வேஸ்ட் ஆகாது. கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சுட்டேன். இதை வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ இதை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், இது பச்சை பட்டாணி. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு முத நாள் நைட்டே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதை என்ன பண்ணேன், குக்கரில் வச்சு 2 விசில் வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த தண்ணியோடய இதில் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி மூடி வைங்க. உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் வேகம் ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன மூடியாக ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதை அதில் போட்டுக்கலாம். ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லை போடுற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை மட்டும் நல்லா பல்ஸில் போட்டுட்டு நல்லா துருவிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை பட்டாணி இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது 2 ஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்குங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் போட்டுக்குங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிறதுக்காக இதெல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி நல்லா கிளக்கிக்கலாம். கிளக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளியெல்லாம் 4 தக்காளி அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா புளிப்பும் இருக்கும். அதனால் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்குக்கு உள்ளே எல்லாம் நம்ம இந்த மசால் ஃபுல்லாகவே நல்லா இறங்கிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதை அதில் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஏதாவது வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கட்டும். இது ஒரு கொதி வரும்போது இன்னும் நல்லா திக்காக போயிடும். இதை லேசாக ஒரு தட்டை வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு ரொம்ப அருமையான உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். புலாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குருமாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.